ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு நேற்று மட்டும் நாங்கள் கேட்குற போது எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தீங்க. ஆனால் இப்போ இவ்வளோ விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க, இதை நேற்றே நீங்கள் சொல்லியிருக்கலாமல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்கவும், அப்போ எனக்கு சொல்ல தோணலை, தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ அதுக்கான விஷயத்த நான் சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் எதுக்கு துருவி துருவி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்கேன், என்ன நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போகிறது இல்லையா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்ததா உடனே சேரன் இருந்துட்டு, என்னப்பா நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கீங்க, குலதெய்வம் கோயில் நீங்களே எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருந்தா நான் போய் எதுக்காக பெரியப்பா கிட்டலாம் கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்ககிட்ட எதுக்காகட கேட்டுட்ருக்கேன், அவன் மட்டமா இந்த வீட்டில் பிறந்தான், நானும் தாண்டா இந்த வீட்டில் பிறந்தேன், எனக்கு என்ன தெரியாமலையா இருக்கும், கொஞ்சம் கூட நீங்களே யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் எனக்கு வர கோத்துக்கு இந்த ஆளை என்ன செய்வனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க. சேரன் இருந்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டைமில் வீட்டில் எதுக்காக தேவையில்லாமல் பிரச்சனை, அதனால் பிரச்சனைலாம் ஒன்றும் வேண்டாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் நிலா இருந்துட்டு சந்தையா கிட்ட, நீங்கள் பயப்படாதீங்க, எங்கள் கூட கோயிலுக்கு வந்துடுங்க, கண்டிப்பாக அவ்வளோ தூரம்லாம் உங்கள் மாமா தேடிட்டெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா இருந்துட்டு சந்தையாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோடு இன்றைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.